Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB and we are discussing Jane Harrison's Stolen, which was a very impactful play written by Aboriginal writer, right? Aboriginal writer Jane Harrison. And she speaks about the problem of lost generation, also known as stolen generation of Aboriginal people. And நமக்கு மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு தெரியும், ஒரு 5 கேரக்டர் இருக்காங்க. அதுல there is one boy who is longing for his home, for his mother. Who is the boy? டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Who is the boy who is longing for his mother? Jimmy. அப்ப Jimmy is a aboriginal child who is lifted from his family forcibly. அவனை அங்க ஃபோர்ஸபிளா எடுத்து கொண்டு வந்து ஒரு அடாப்ஷன் சென்டர்ல வச்சிருக்காங்க. And this boy is trying to fight against that welfare state. அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு எதிராக சண்டையிடக்கூடியவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் he feels trapped. நம்மளை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு அனிமல் மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஒரு கேஜ்குள்ள வச்சிருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதே நேரத்துல தன்னுடைய வீட்டை அவனால் மறக்க முடியல. ஸோ இஸ் லாங்கிங் ஃபார் ஹிஸ் மதர். ஓகே, நவ் வி ஆர் கிவன் இன்ஃபர்மேஷன். அந்த ஸ்டேஜ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜிம்மி வந்து தன்னுடைய அம்மாவை நினைச்சு நினைச்சு அழுகிற மாதிரியும், ஜிம்மியோடைய அம்மா ஆஃப் ஸ்டேஜ்ல ஒரு கேரக்டர், அப்படியே ஸ்பாட்லைட் அந்த ஆஃப் ஸ்டேஜுக்கு போகும். அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னா, ஷி இஸ் வெரி ஓல்ட் அண்ட் ஓன் அவுட், ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா ஷி ஆல்சோ மிஸ்ஸஸ் ஜிம்மி and she has been writing letters after letters, but those letters were not delivered to Jimmy. ஏன் அந்த லெட்டர் எதுவுமே ஜிம்மி கிட்ட வரல. அண்ட் ஜிம்மியும் லெட்டர் எழுத பாக்குறான், அந்த லெட்டர் ஒண்ணுமே போகல. இப்ப இவன் வந்து என்ன பண்றான், அம்மா அம்மா எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு முனகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது the voice of the authority, the voice is heard. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, your mother is not alive, she is dead அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குது. அந்த வாய்ஸ் ஓவர் இஸ் த சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி. அது வந்து ஒரு கேர்டேக்கரா இருக்கலாம், மேட்ரனா இருக்கலாம், அல்லது ஒரு வெல்ஃபேர் ஆபீசராக இருக்கலாம். டேய் உன் அம்மா உயிரோட இல்லைன்னா அவ என்ன ஏன் தேவையில்லாம கூப்பிட்டு இருக்கிறேன், கூப்பிட்டாலும் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் சைலண்டா யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஜிம்மியை பாக்குறாங்க. பிகாஸ் ஜிம்மி இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் டிஸ்பேர், ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்ல இருக்கிறான். அப்ப என்ன பண்றாங்க, உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றாங்க, அவங்களும் சைலண்டா எதுவும் பேசாம உட்காந்து அவங்கவுங்க இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. And the whole scene takes place during night. ஏன் நைட் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட் இஸ் a time when you feel very much lonely, isolated, and you find Jimmy. ஜிம்மி நைட் டைம்ல அதனுடைய அம்மாவுடைய நினைவுகள் அவனை அதிகமாக வாட்டி வதைக்கிறது. அப்ப இந்த டார்மெட்ரி, இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம், அந்த ஜிம்மி பெட், இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு கேஜ் மாதிரி இருக்கு. அண்ட் அந்த சில்ட்ரன் who are in the what is it, adoption center appear like caged birds, and these caged birds have a dream, but those dreams don't actualize. எவ்வளவு சிம்பாலிக்கா ஒரு பிளே எழுதிருக்காங்க பாருங்க. அப்ப நமக்கு சீன்ல பாத்தீங்கன்னா ஜிம்மியோடைய மதர் ஆஃப் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்களுடைய அந்த அவங்க மேல ஒரு ஸ்பாட் லைட். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, she has gray hair, showing that she has become old. Then there is a voice over of the letter. அந்த இன்னொரு அதே நேரத்தில் அந்த லெட்டர் வந்து ஸ்கிரீன்லயும் ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகே, அதே நேரத்தில் நம்ம பையன் அழுதுகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அந்த அத்தாரிட்டி ட்ரைஸ் டு கண்ட்ரோல் ஹிம் பை வாய்ஸ் ஓவர், ஆல்சோ பை what is it, closing the door. இப்ப நம்ம ஜிம்மியோடைய கிரை என்னவாக இருந்தது அப்படின்னு நீங்க சம்மரி எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட he says I wanna go home, நான் வீட்டுக்கு போகணும். அதே நேரத்துல the voice of the authority என்ன பண்ணுது அப்படின்னா, it is trying to silence him by threat, by threat. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ஸ்டேஜ்ல அப்படியே ஜிம்மியோடைய அம்மா அப்பியர் ஆவாங்க. அப்படியே ஒரு ஸ்பாட் லைட் இருக்கும், அவங்க ரொம்ப ஓல்டா இருப்பாங்க. and she is writing a letter. One letter, it is dated 8th August 1988. Dear Willie அப்படிங்கிறது தான். இந்த டேட் வந்து கொஞ்சம் முக்கியமா கேட்கப்படலாம். somebody is tampering with the audio.
Kindly close your, I would say, mute yourselves, teachers. Yeah. Please cautious. Please be cautious about it. Okay. அப்போ இந்த அம்மா வந்து லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர் வந்து என்ன பண்ண முடியல, வந்து சேரல. ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ ரிப்ளை. ஏன் அந்த ரிப்ளை வரல அப்படின்னா, அந்த லெட்டர்ல வந்து ஆஹ், ஏன் ஜிம்மிக்கு போய் சேர்ந்தா தானே, போகவே இல்லை. அதே நேரத்துல ஜிம்மி என்ன பண்றான் அப்படின்னா, ஷி இஸ் டெஸ்பரேட்லி ஆஸ்கிங் கொஸ்டின், வென் வில் மை மதர் கம் ஃபார் மீ. எப்போ வருவாங்க, அம்மா வருவாங்கன்னு சொன்னீங்களே, எப்போ வருவாங்க அப்படிங்கும்போது, வாட் இஸ் த ரிப்ளை ஆஃப் த அத்தாரிட்டி? யுவர் மதர் வில் நாட் கம் அண்ட் ஷி இஸ் டெட். பட் ஜிம்மி as a boy could not accept it. அதனால அவன் என்ன பண்றான், she is not dead, she is not dead, she will continue. அதே நேரத்துல parallel அந்த சைடுல அம்மா வந்து அவங்க எழுதின லெட்டரை அவங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான். This is the actual scene. And you find that Jimmy is very much trouble. That is the main information uh, in this particular scene. The authority is trying to silence him by telling lies and using threat. அதே நேரத்தில் சில்ட்ரன் என்ன பண்றாங்க, they are sympathizing with Jimmy. Okay, that is the information that we have. Did you understand all these information, teachers? இந்த சீன்ல ஒரு ரெண்டு விஷயம் சிம்பாலிக்கா இருக்கு. ஒண்ணு வந்து the red wool socks. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வந்து இவனுக்காக ரெட் wool socks ரெடி பண்ணி அதை அனுப்புறாங்க. ஆனா அது ஜிம்மிக்கு வரவே போறது இல்லை. ஏன் அப்படின்னா, அத்தாரிட்டி அதை அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. they don't want the family to get connected with Jimmy. ஜிம்மியே எங்கிட்டாவது வேற பக்கம் கொடுக்கணும்னு அவங்க வெல்ஃபேர் ஸ்டேட் முடிவு பண்ணிருச்சு. அதனால இந்த ஃபேமிலிக்கும் ஜிம்மிக்கும் உள்ள டைய அது பிரேக்கப் பண்ணிருச்சு. அதே நேரத்துல ஒரு ஃபைலிங் கேபினெட் ஒண்ணு இருக்கு. அந்த ஃபைலிங் கேபினெட்டுக்குள்ளார இவனுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே அடைச்சு வைக்கிறாங்க. நான் வந்துட்டு வர்ற லெட்டர்ஸ் எல்லாமே எங்க இருக்கு, இந்த ஃபைலிங் கேபினெட்டுக்குள்ளார தான் இருக்கு. This particular filing cabinet becomes a storehouse of the hidden facts. ஃபேமிலி கனெக்ஷனை கம்ப்ளீட்டா என்ன பண்றதுக்கு, செவர் பண்றதுக்கு, அதை கட் பண்றதுக்கு, அவனுடைய பர்சனல் ஹிஸ்டரி, அவனுக்கு ரிலேட்டடான எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அதுக்குள்ளார வாங்கி வாங்கி போட்டு வைக்கிறாங்களே வெளியில. யாருக்கிட்ட அதை கொடுக்கல, ஜிம்மி கிட்ட கொடுக்கல. This is the information that we have in that scene. Now we move on to the next scene. It is titled to tan or not to tan. To tan அப்படின்னா, நமக்கு tan அப்படின்னா கொஞ்சம் ஸ்கின் வந்து ஸ்கின் கலர் வந்து டார்க் ஆகணும். ஏன் யாரு டார்க் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the scene focuses on the character Anne. நம்ம ஆன் யாருன்னு சொன்னோம், who is Anne? யாராவது ஆன்சர் பண்ணலாமே. She is thinking about white girl. She is a white girl, a white skin girl living among white people. She thought that she was a white girl. பட் அவளுக்கு அவருடைய அடாப்டிவ் பேரண்ட்ஸ் ஒரு சிச்சுவேஷன்ல என்ன சொன்னாங்க, ஏய் நீ ஓவரா பண்ணாத, நீ உண்மையாலுமே எங்க பிள்ளை கிடையாது, நீ அந்த அபாரிஜினல் கம்யூனிட்டியோடைய கம்யூனிட்டில இருந்து வந்தவ, உன்னுடைய பேரண்ட்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அதனால நீ வந்து ரொம்பவும் எங்க பிள்ளை மாதிரி இருக்கிறதுக்கு நினைக்காத, ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அவளுக்கு ரொம்ப ஷாக். இவ்வளவு நேரம் வந்து நீங்க தான் என்னோட பேரண்ட்ஸ் நம்பினேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி அவளுக்கு ப்ரீவியஸ் சீன்ஸ்ல ரிவீல் ஆயிடுச்சு. இப்போ அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஐ ஆம் அன் அபாரிஜினல் பீப்புளுக்கு எல்லாம் கொஞ்சம் டான் ஸ்கின் இருக்கும், டார்க் ஸ்கின் இருக்கும். ஏன் அப்படின்னா, they live in such a place, an exposed place. அவங்க அந்த டெசர்டட் பிளேஸ், வில்டர்னஸ்ல இருக்கும்போது நல்ல வெயில் பட்டு அவங்களுடைய ஸ்கின் எல்லாம் ஹார்ட் ஒர்க்னால, நேச்சரோட வாழ்றதுனால இவங்க எல்லாம் கோசி கம்ஃபர்டபுளா, இந்த செட்டிலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏர் கண்டிஷன் ரூம்ல கொஞ்சம் நல்லா சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்வாங்க. ஆனா இயற்கையோடு வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஸ்கின் வந்து டார்க் ஸ்கின்னா இருக்கும். அதனால என்ன பண்றான், நான் வந்து அந்த அபாரிஜினல் பீப்புள் மாதிரி மாறிடவா இல்ல ஒயிட் பீப்புள் மாதிரி இருக்கவா அப்படிங்கிற ஒரு டிலம்மா அவங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த சீன்ல தேங்காய் எண்ணெயை தடவி ஸ்கின்னை கருப்பாக்கலாமா வேணாமா அப்படின்னு முயற்சி பண்றான். சோ இந்த சீன் கோகனட் ஆயில் இஸ் a symbol. Why அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you apply coconut oil to the skin, your skin looks bit
டல் டல் ஸ்கின்னா மாறும். அப்ப ஆனா இஸ் மேக்கிங் எஃபர்ட்ஸ் டு அடாப்ட் டு த அபார்ஜினல் கம்யூனிட்டி, த அபார்ஜினல் ஐடென்டிட்டி பக்கம் மூவ் பண்ண பாக்குறான். And you find in the scene there is a beautiful monologue. Monologue அப்படின்னா a person talking to himself. What is monologue, teachers? A character talking to himself. Who is talking to herself in this scene? To tan or not to tan? And And ஏறக்குறைய நமக்கு வந்து ஹேம்லெட்ல ஹேம்லெட்டுடைய டெலமாட்டிக் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கு. அவரும் ஒரு சுச்சுவேஷன் என்ன சொன்னாரு? டு பி ஆர் நாட் டு பி, தட்ஸ் த கொஸ்டின் அப்படின்னு சொன்னாரு. என்னன்னா இந்த விஷயத்த உயிரோட இருக்கிறதா நான் சாகுறதா, உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஒரு சில விஷயம் செய்யணும், செத்தா என்ன கோலன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய டிலமா. அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு பக்கத்துல அவருக்கு புல் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த அடாப்டிவ் பேரண்ட்ஸ் அவங்களுடைய கல்ச்சரோட அப்படியே ஃபுல்லா போயிடணும், இல்லைன்னா அவருடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அவங்களுடைய கல்ச்சர் பக்கம் போகணும். அப்ப இவ என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறா. இதுதான் சீன். இப்போ நம்ம ஆன் வந்து அவருடைய பெட்ல உட்கார்ந்து இருக்கலாம், கோகோனட் ஆயில் எடுத்து ஸ்கின்ல அப்ளை பண்றான். அப்ளை பண்றது எதுக்கு அப்படின்னா தன்னுடைய ஸ்கின்னை வந்து டல்லா மாத்துறதுக்கு. அது அவனுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருந்து ஒயிட் கலர் ஸ்கின் நமக்கு தெரியும். இப்ப அவன் என்ன பண்றான், தன்னுடைய நிலையை நினைத்து அவளே என்ன பண்றா, she is laughing at herself. Okay, now information that we find is அவருடைய ரொம்ப முக்கியமான சீன்ஸ். ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் டு, ஐ ஆம் பிளாக். என்னுடைய ஸ்கின் வந்து ஒயிட்டா இருக்கணும் அவசியம் இல்லை. ஐ ஹாவ் டு பிகம் பிளாக் பிகாஸ் மை பயாலஜிக்கல் மதர் இஸ் அ பிளாக் லேடி, இஸ் அ லேடி வித் tan ஸ்கின். அதே நேரத்துல அவர் சொல்றா, நான் வந்து அங்க போய் அவங்கள பார்க்க முடியாது, அவங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, நான் அவங்கள பார்க்க முடியாது. ஏன்? ஐம் லிவிங் இன் அ ஒயிட் வேர்ல்ட் அண்ட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் யா. அதனால இப்ப எனக்கு இமீடியட்டா எக்ஸாம்ஸ் இருக்கு, நான் அந்த எக்ஸாம்ஸ் போய் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி என்னுடைய பயாலஜிக்கல் மதரை என்ன பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவளுக்கு வருது. அப்ப she is delaying her meeting with the biological mother. பயாலஜிக்கல் மதரை பார்க்கணும்னா அவ எங்க போய் ஆகணும்? where should she go? and சொல்லுங்க பார்க்கலாம். To meet the biological mother, she should go to the adoption center. அவங்க பேரண்ட்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க, பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவ என்ன சொல்றா, கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம், எனக்கு இங்க நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப she tries to keep things apart. ரொம்ப இந்த ஐடென்டி இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து தூக்கி வைக்கணும். அதனால என்ன பண்றா, she indulges in daydreaming about her upcoming holidays. அவ பிளான் பண்ணிருக்கா ஃபியூச்சர்ல ஒரு ஹாலிடே போகணும்னு. எங்க போகணும்? she wants to go to a place called Surfers Paradise. Okay, and Surfers Paradiseல போய் என்ன பண்றா, பீச்ல படுத்து அப்படியே ஸ்கின்னை நேச்சுரலா டேன் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப அவ அந்த நேரத்துல அவ அந்த ட்ரீம்குள்ள இருக்கிறான். அதே நேரத்துல அவளுக்கு இன்னொரு விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, அவளுடைய பயாலஜிக்கல் மதர், த அபாரிஜினல் மதர் இஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் டெத். அது அவளுக்கு ஞாபகம் வந்தோன்னே என்ன பண்றான், என்ன பண்றது, இங்க இருக்கிறதா அந்த பயாலஜிக்கல் மதரை போய் பாக்குறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து கிராப்ஸ் திஸ் கேர்ள் கால். அண்ட் இதுதான் அந்த சிச்சுவேஷன். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? இதுல நமக்கு ரொம்ப முக்கியமா என்னது அப்படின்னா அவளுடைய டே ட்ரீம், த டே ட்ரீம் தட் ஷி ஹேஸ் அபவுட் த ஃபியூச்சர் பிளான். சம்மர் வெக்கேஷன் போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ஃபஸ் பாரடைஸ் போகணும்னு முடிவு பண்ணா. அண்ட் திஸ் கெட்டிங் இன் டு தட் ஃபேண்டசி டே ட்ரீமிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் எஸ்கேபிசம் ஃப்ரம் த கரண்ட் ப்ராப்ளம் தட் ஷி இஸ் ஃபேசிங் வித். அதுதான். Shall we move to the next scene? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Shall we move to the next one? Can you give me your consent?
ஏதாவது டவுட் வந்ததுன்னா கேட்டுருங்க. No doubt, sir. No doubt. Okay. Now we move on to the next scene. It is titled Shirley's Memory. Okay, Shirley's Memory. Who is Shirley? And I know recording போடலையா? It's going on, right? Yeah, it's going on. Who is Shirley? Mother of many children. Mother of many children. Okay. அந்த கேரக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, she is presented as a child in the scene. ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறா. அண்ட் அவ வந்து என்ன பண்றா, she is reading an album. அவ கையில ஒரு ஆல்பம் இருக்கு. அந்த ஆல்பம் வந்து என்ன பண்றா, அடிக்கடி ஓபன் பண்ணி பாக்குறா. அப்புறம் she is clinging the album very close to her chest. அந்த ஆல்பத்தை அப்படியே நெஞ்சோட நினைச்சு கட்டி பிடிச்சுக்கிறா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான் நமக்கு கொஸ்டின் வரும். Which of the following character has album hung closer to the chest அப்படின்னு கேட்கலாம். The answer is Shirley. What does it symbolize அப்படின்னா, she is trying to emotionally connect with her past. அவ்வளவுதான். அவருடைய ரூட்ஸோட அவன் அப்படியே வந்து கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறா. அதே நேரத்துல நமக்கு இந்த சீன்ல there is a chorus. Okay, and the chorus is a collective character. It represents a few things. என்ன அப்படின்னா, it represents a society in which she lives. It represents the internal fear. It also represents the oppressive forces which is trying to take away Shirley's memory. ஷர்லி வந்து அந்த கடந்த கால மெமரியிலேயே இருக்கணும்னு நினைக்கிறா. அதனாலதான் அந்த ஆல்பத்தை அப்படியே ரொம்ப பக்கத்துல வச்சுக்கிறா. அதே நேரத்துல அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது, அந்த ஆல்பத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது, the act of taking the album away from Shirley is a symbolic act. Symbolic act of what அப்படின்னு கேட்டீங்கன்னா, to erase the memory of the past. நம்மளுடைய அந்த மெமரிய இருட்டடிப்பு செய்வது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய முக்கியமானது, நான் டெக்ஸ்டுக்குள்ளார என்ன இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா அந்த சீன் வந்து எப்பொழுதுமே அந்த டார்மெட்ரி சீன். அந்த டார்மெட்ரியில இப்ப யாரு சென்டர் ஸ்டேஜ்ல இருப்பா, ஷர்லி தான் சென்டர் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அண்ட் என்ன பண்றாங்க, அப்படியே உட்கார்ந்த மாதிரி நீல் பண்ணி இருக்கிற ஒரு அப்படியே நெஞ்சோடு அணைத்து என்ன வச்சிருக்கா, ஷி இஸ் ஹேவிங் அ ஓல்ட் சேஃபியா போட்டோ ஆல்பம். சேஃபியா அப்படின்னா ஒரு ரெட் கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கலர்ல ஒரு ஆல்பம் இருக்கு. அப்ப அந்த ஆல்பத்தை வந்து ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ணியிருக்கிறா. அவ ஹோல்ட் பண்ணி இருக்கும் போது அந்த ஆல்பத்துல இருக்கக்கூடிய இமேஜஸ் ஆர் ஃபிளாஷ் இன் த பேக் ஸ்கிரீன். நம்ம ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கிறோம். அந்த பேக் ஸ்கிரீன்ல ஒரு பின்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அதுல கலர்லாம் மாறும், ஒயிட் கலர், பிளாக் கலர், ரெட் கலர். அதே நேரத்துல இமேஜஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும்னு. அப்ப இதுல இருக்கக்கூடிய போட்டோஸ், அந்த போட்டோஸோட இமேஜ் வந்து பேக் ட்ராப்ல பிளாஷ் ஆகுது. யாருடைய அந்த இமேஜஸ், யாருடைய இமேஜஸ் வருவாங்க, ஷர்லியுடைய அபாரிஜினல் ஃபேமிலியுடைய இமேஜஸ், விச் இஸ் ஹர் மெமரி ஆக்சுவலி. அது அங்க பிளாஷ் ஆகுது. அதே நேரத்துல நமக்கு ஸ்டேஜ்ல நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்லைட் இஸ் ஆன் ஷர்லி. சுத்தியும் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து டார்க்கா இருக்கு. அண்ட் தென் லைட் அங்கங்க ஃபிளிக்கர் ஆகும்போது யூ வில் ஃபைண்ட் a group of characters, they move in a circle towards அப்படியே அப்படியே வருவாங்க, அப்படியே நேரோ டவுன் பண்ணி நடுவுல ஷர்லி நிப்பா. அவளை சுத்தி ஒரு சர்க்கிள்ல, ஒரு பிக் சர்க்கிள்ல இருந்து ஸ்மால் சர்க்கிளா எல்லாம் அவங்க நேரோ டவுன் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க கையில இருக்கிற ஆல்பத்தை புடுங்கிறதுக்கு வர்றாங்க. ஓகேவா டீச்சர்ஸ்? திஸ் இஸ் அ சீன். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the album represents the identity of Shirley. It represents the memory of Shirley. It represents the family ties of Shirley. And அதான் அவ ரொம்ப டைட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறா. She wants to cling on to that, but the chorus என்ன பண்ணுது, அவகிட்ட இருந்து அதை புடுங்கணும்னு நினைக்குது. So what does the chorus represent? Chorus represent the forces of colonization. It represents the concept of displacement. Okay? It also represents the societal forgetting. இதுதான் இந்த சீன்ல ரொம்ப முக்கியமானது. ஓகேவா டீச்சர்ஸ்? Now we move on to the next scene. Okay, next scene வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். Do you have any queries here?